வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அந்த ப்ராசஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் அப்லோடு பண்ணிட்டோன்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து அப்லோடில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து உங்களுடைய ப்ராப்ளம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அது வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சம்திங் ப்ராப்ளம்ஸ் தான், அதுதான். அதை தாண்டி வந்து உங்களுக்கு எதுவும் நீங்கள் எதுவும் ப்ராப்ளமா, இல்லை நீங்கள் மெயில் ஐடி இப்படி தப்பு, அதுக்கு அப்பிச்ச தப்பு, பாஸ்வேர்டு தப்புன்னு வருது, அது இதுன்னு நிறைய சொல்கிறீங்க. பட் எதுவுமே கிடையாது. அது வெப்சைட்டு கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு அவங்க நிறைய பேர் லாகின் பண்ணி உள்ளது போகிறதுனால அது ப்ராப்ளம் ஆகுது. வேறு ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஒரு ஏர்லி மார்னிங்கில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த டைமில் அப்லோடு பண்ணுற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா அப்லோடு பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6ன்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது மார்னிங் 6 முடிகிற மாதிரி, இன்றைய தினம் மார்னிங் 6 முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது மாலை 6 மணி வரையும் நீங்கள் வந்து தாராளமாக அப்லோடு பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து இன்டிமேஷனாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே செகண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, த டைம் இஸ் எக்ஸ்டெண்டட் டில் 18 hours அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான், அதாவது இன்றைய தினம் 18னா மாலை 6 மணி வரையும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் போஸ்டிங்லேருந்து எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃபு, ப்ராசஸ் சர்வரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த எல்லா போஸ்டிங்க்கும் வந்துட்டு இந்த டேட் வரையும் தாராளமாக அப்லோடு பண்ணிக்கலாம். ஈவினிங் 6 மணி வரையும் அப்லோடு பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய தினமும் நீங்கள் அப்லோடு தாராளமாக பண்ணலாம். பண்ணாத நபர்கள் கொஞ்சம் வந்து உங்களோட பிசியில் பண்ணுறீங்க, லேப்டாப்பு இதில் சிஸ்டமில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நிதானமாக கொடுங்க. வரும், ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இன்றைய தினம் தான் கடைசி நாள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்லோடு பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, குரூப் 4ல் செலக்ட் ஆனதாக தான் அது கன்சிடர் ஆகும். மேக்ஸிமம் அப்படி தான் நினப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு நல்ல மார்க்கு ஒரு 150 எடுத்துகிட்டு நீங்கள் அப்லோடு பண்ணலை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நீங்கள் குரூப் 4ல் ஒரு 170 போட்டிருப்பீங்க, அதில் போயிட்டீங்க போல இருக்குது, கவுன்சிலிங் போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. அதனால் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது கம்பல்சரி அப்லோடு பண்ணணும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அப்லோடு பண்ணுங்கள். அவங்க சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கின எல்லாருமே அப்லோடு பண்ணலாம். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் 99% பீப்புள் எல்லாருமே அப்லோட் பண்ணுவீங்க. அந்த எக்ஸாம் போகாமல் ஆப்சண்ட் ஆனவங்கள தவிர மற்றது எல்லாருமே அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு டேட் வந்து அந்த டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவும் டைம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினம் எல்லாருமே பண்ணிடுங்க. இதில் வந்து நிறைய சந்தேகம் அப்படின்றது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் வந்து இதில் அதாவது ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம். நம்ம வந்து முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்காதீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அப்படின்னு, சாரி, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்கணும். மன்னிச்சிடுங்க, மாற்றி சொல்லிட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்கல, கலரில் கொடுத்துருக்கேன், இது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னா, அதாவது ப்ராப்ளம் ஆகும் ஆகாது அப்படிங்கிறது நம்மளால் 100% கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க கோர்ட்டு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பண்ணாமல் மாற்றி பண்ணியிருக்கோம், அது தவறுதலாக பண்ணியிருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் அவங்க இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்காமையும் இருக்கலாம். அதாவது சரி, ஓகே, கலரில் வந்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்தாலும் சரி, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க முடிவு பண்ணலாம். அல்லது கலரில் வந்திருக்கு, இதை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணலாம். அதை நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம வந்து கன்ஃபார்மாக 100% இது தாங்க சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறோம். ஓகே, அது நிறைய பேர் அப்லோடே பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பதிலாக கலரில் பண்ணது பரவாயில்லைங்க. நீங்கள் அப்லோடாவது பண்ணியிருக்கீங்க, அது வரைக்கும் பரவாயில்ல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், என்ன கோர்ட்டு சொல்கிறாங்களோ அதுதான் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து கோவிச்சுக்கிறீங்க. என்ன சார் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் இதில்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம அதுதான் ஜஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ நம்ம பண்ணாமல் தவறுதலாக கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி 2 விதமும் இருக்குது. ஒன்றும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பதிலாக சரி கலரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா அவங்க முடிவெடுக்கலாம், இல்லை பண்ண வேணான்னு முடிவெடுக்கலாம். நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் அது ஆறுதலாக ஒரு வார்த்தை, எவ்வளோ பேர் பண்ணாமல் இருக்காங்க, நீங்கள் அப்லோடாவது பண்ணிட்டீங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். வேறு எதுவும் அதில் ஊர்ஜிதமாக இதுதான் முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இந்த
பிஎஸ்டிஎம் கொடுக்குறது. ஸோ பிஎஸ்டிஎம் கொடுக்குறத பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பிஎஸ்டிஎம்மில் பழைய ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஓல்டு ஃபார்மெட், அதாவது நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் இந்த பள்ளியில் படித்தார் இவர் இந்த வருஷம், அதாவது 2020 to 21 எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஓகேவா? இந்த வருஷம் அதான் 2021 10ஆம் வகுப்பு ஒரு நபர் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கிங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த ஃபார்மெட்டில் கிட்டத்தட்ட 2018, 19 அந்த ரேஞ்ச் சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை இயரு, ஒரு 20, 21 இந்த ரேஞ்சில் வரையும் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து 1 to, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து 10th ஸ்டாண்டர்டு வரையும், அதாவது இப்போ ஒரு நபர் 2000 இருந்து 2010 வரையும், அதாவது 10 வருஷம், 1 to 10, இங்கே 10 வருஷம், 2000 2010 வரையும் இந்த பள்ளியில் தமிழ் வழி 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றார் அப்படின்ற ஃபார்மெட்டு தான் நியூ ஃபார்மெட். இதை தான் வந்து அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து பழைய ஃபார்மெட்டை நான் அப்லோடு பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, நான் அப்லோடும் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அதில் எடிட் பண்ண முடியுமானா ஃபஸ்ட்டு வாட்டி அப்லோடு பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. இதில் நம்ம ஓல்டு ஃபார்மெட் அப்லோடு பண்ணிவிட்டு நியூ ஃபார்மெட்டுக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ண முடியாதுங்க. எடிட்னு இல்லை, முதல்ல அப்லோடே பண்ணுறதுல எவ்வளோ ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது அந்த அப்லோடு பண்ணாமல் இருக்கிறவங்களை கேட்டால் தெரியும். நீங்கள் வந்துட்டு அதை தப்பாக வேறு அப்லோடு பண்ணி அதை நம்ம எடிட் பண்ண முடியுமானா, எடிட்டு உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. உள்ளேயே போக முடியல, உள்ளே போய் லாகின் பண்ணவே முடியல, லாகின் பண்ணாமையே எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் எடிட்லாம் பண்ண முடியாது. பட் தயவு செஞ்சு சொல்கிறேன், பழைய ஃபார்மெட்டில் அந்த ஓல்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை வச்சுக்காதீங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழில் படித்தார்னு இருந்துச்சுன்னா அதுதான் நியூ ஃபார்மெட். அது எப்போ வாங்கினதா வேணால் இருக்கலாம், ஒரு 3 வருஷம் ஆயிருக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேணால் வாங்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் 1லேருந்து 10 வரையும் படிச்சிங்க அப்படிங்கிறத வாங்கணும். வெறும் 10ஆம் வகுப்பு படித்தீர்கள் அப்படிங்கிறத வாங்க வேண்டாம். அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் இன்னொரு சின்ன டவுட், அதாவது இப்போ நீங்கள் கொடுக்காத ஒரு சர்டிஃபிகேட், அதாவது கொடுக்காதது மீன்ஸ் அப்ளிகேஷனில் நம்ம ஒரு விஷயத்தை அப்லோடு பண்ணலை, அந்த விஷயத்தில் இந்த அதர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் நம்ம அப்லோட் பண்ணி விடலாமா அப்படின்னா அப்லோட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிளாக ஒன்றும் இல்லை, ஒரு நபர் வந்து இப்போ ஒரு கலப்பு திருமணமோ இல்லை ஏதோ ஒரு ப்ரியாரிட்டியில் இருக்காருன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அந்த ப்ரியாரிட்டியை மென்ஷன் பண்ணலை, அதாவது அப்ளிகேஷன் போடுறப்போ உங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்காது, அதுக்கப்புறம் திடீர்னு கல்யாணம் ஆகிடுக்கும், கலப்பு திருமணமாக இருந்திருக்கும், சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க, இப்போ அப்லோடு பண்ணலாமான்னா அதை வந்து பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு நார்மல் கேண்டிடேட்டாக இருப்பீங்க. அவங்க வந்து உங்களை நார்மல் கேண்டிடேட்டை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. செலக்ட் பண்ணாலும் அதே நார்மல் கேண்டிடேட்டில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து கலப்பு திருமணம் எனக்கு ப்ரியாரிட்டி அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரியாரிட்டியில் ஒரு 4 பேர் 5 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து திடீர்னு ப்ரியாரிட்டிக்குள்ளே உள்ளே கொண்டு போக முடியாது. நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் ஃபைனல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போக முடியும். அது வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஜஸ்ட்டு ஒரு காமிக்கலாம், இந்த மாதிரி என்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, நான் அப்லோடு பண்ணும்போது பண்ணலை, இதுக்கு ஏதாவது இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி, முன்னுரிமை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு காமிக்கலாம். அவங்க அது கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அது சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறவங்களும் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்கள பொறுத்து அமையக்கூடிய ஒன்று, ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எதுவும் புதுசாக ஆட் பண்ணலாமானா ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ணினாலும் அதில் யூஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு நார்மல் கேண்டிடேட்டாக ஒரு 5 பேர் எடுக்கணுங்க. நீங்கள் வந்து நார்மல் கேண்டிடேட் 5 பேரில் இந்த 5 பேரில் ஒரு ஆளாக நீங்கள் வந்துட்டீங்க, ஓகே. இங்கே வந்து எக்ஸாம்பிளாக ஒரு பிஎஸ்சிஎம்மோ அல்லது டிஸ்ட்ரிபியூட் விடோவோ அல்லது ஏதோ ஒரு ப்ரியாரிட்டி இருக்கிற நபர் ஒரு 5 பேர் எடுக்கணும். 5 பேரை எடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த ஒரு நபர் இருக்கீங்களா, செலக்ட் ஆன இந்த ஒரு நபர் என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு முன்னுரிமை சர்டிஃபிகேட் இருக்குது, என்னை இங்கே கொண்டு போய் வைங்க அப்படின்னா, இந்த 5 பேரில் யாரை அவங்க இது பண்ணுவாங்க, யாரை இது பண்ண முடியும்? அப்புறம் இங்கே ஒரு ஆள் எம்டி ஆயிடுவார்ல, இதை யாரை உள்ளே எடுத்துக்கிட்டு வர முடியும்? அப்போது செலெக்ஷனோட ப்ராசஸே சேஞ்ச் ஆகுமா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க புதுசாக ஆட் பண்ணியோ இன்க்ளூட் பண்ணியோ உங்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோ அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்த புதுசாக அப்லோடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுருங்க. அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஜஸ்ட்டு ஷோ பண்ணி காமிச்சிக்கலாம், என்கிட்ட இருக்குது, அதை வந்து எதாவது கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வேணால் காமிச்சிக்கலாமே தவிர, இதுக்கு வந்து முழு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பிரதானமான டவுட். இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.